நீ அனுமன் தானே? என் பெயரை தங்கள் திருவாயால் சொல்கிறீர்களா? என்னுடைய பெயர் தெரியுமா? என் அம்மா கோசலை உன்னை பற்றி நிறைய கூறினார்கள். நீ அவர்களை கோவிலில் பார்த்தாயா? உன் அம்மாவை பற்றியும் நான் நன்கு அறிவேன். நீ கவலைப்படாதே. உன்னை பிரிந்த உன் அம்மா விரைவில் வந்து விடுவார்கள். தாங்களே கூறிவிட்டீர்களே, என் அம்மா நிச்சயம் வந்து விடுவார்கள். எனக்குள் இருந்த நம்பிக்கை அதிகரித்து விட்டது. ராமா அனைத்தும் நன்மையாக நடக்கும். பிரிந்து சென்ற என் அம்மா என்னிடம் வந்து விடுவார். பிரபு, உங்களுக்காக நான் ஒரு பரிசை கொண்டு வந்துள்ளேன். நான் கொண்டு வந்ததை காணவில்லை. எனக்கு ஒரு நொடி தாருங்க, வந்து விடுகிறேன். ராமா, குருநாதர் காத்துக் கொண்டிருக்கிறார். சிவானந்தையா, சிவானந்தையா, உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நீர்தான் எனக்கு வழியை காட்டினீர்கள். என்றால் என் ராமனை பார்த்திருக்கவே மாட்டேன். எழுந்திரு. இந்த சிவானந்த் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான். அதிலும் நீ ஒரு சாதாரண பிள்ளை அல்லவே. என்னுடைய பசியையே போக்கியவன். இருமுறையா? இல்லையே, நான் ஒரே ஒரு முறைதான் உணவு சமைத்தேன். ஓ, என்ன சிவானந்தன் ஐயா, என்னுடைய பிரபுவை பார்க்கும் ஆனந்தத்தில் எல்லாவற்றையும் விட்டீர்களா? சரி, போகட்டும், விடுங்கள். நான் ஒரு மூட்டையை வைத்திருந்தேனே, அதில் லட்டு இருந்தது, பார்த்தீர்களா? ஒருவேளை என்னுடைய மூட்டைகள் பொருட்களோடு வைத்து விட்டேனா? மூட்டையா? இதை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? இருந்தவை காலியாகிவிட்டது. லட்டு எங்கே? அதுவா தம்பி, என்னவானது என்றால், அந்த நிகழ்ச்சிக்கு நான் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருந்தேன். உழைப்பு அதிகமானதால் அதிகமாக பசித்து விட்டது. பசி எடுத்த பிறகும் கூட நான் உனக்காக காத்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ வருவதற்கு நேரமாகும் என்று தெரிந்துதான் லட்டுக்களை தின்று விட்டேன். நீங்கள் செய்தது கொஞ்சமும் சரியில்லை. பசி எடுத்தால் அடுத்தவர்கள் பொருள் எடுத்து சாப்பிடுவதா? நான் முன்பே சொல்லி இருந்தேனே, அந்த லட்டுக்களை என் பிரபுவிற்காக கொண்டு வந்தேன் என்றெல்லாம் தெரிந்திருந்தும் பெரும் கையுடன் அவரை காண செல்வேன். என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அவர் செய்திருக்க கூடாது. ஒரு வார்த்தை கூறியிருந்தால் பிடித்த உணவை நானே செய்து தந்திருப்பேன். நீங்களே எனக்கு நன்மையும் செய்கிறீர்கள், தீமையும் செய்கிறீர்கள். சரி, விடு தம்பி. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் இருப்பது உண்மைதானே? அவற்றிற்குள்ளும் இறைவன் வாழ்வதை நம்புகிறாயா? அதுதான். அப்படி என்றால் அந்த லட்டை நான் சாப்பிட்டால் இறைவனே சாப்பிட்ட மாதிரிதான். இதோ பார் தம்பி, இதில் என் தவறு எதுவும் இல்லை. அந்த லட்டின் சுவையை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. என் மனம் உள்ளதே, அதுதான் என்னை உண்ண தூண்டியது. நான் என்னையே கட்டுப்படுத்திக்க முடியவில்லை. நான் பிரபுவிடம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வந்தேன். எதை கொடுப்பேன்? இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறுதான். நான் தான் கூறினேனே, பக்தியின் பயணத்தின் தொடக்கம் இதிலிருந்து தொடங்க உள்ளது. ராமரை பார்க்க வேண்டும். என்ன சொன்னாய்? அவருக்கு நிறைய வேலை உள்ளது. கூட்டத்திற்கு நடுவில் அவர் உன்னை பார்த்தார், அழைத்து அணைத்துக் கொண்டார். அதெல்லாம் எவருக்கும் கிடைக்காத ஒன்று. கேளுங்கள், இங்கிருந்து கிளம்புங்கள். என்ன தம்பி உனக்கு கோபம்? ஆனந்தமாக சுற்றி திரிந்தாய். ஏன் உன் முகத்தை இப்படி வைத்துக் கொள்கிறாய்? என் முகம் வாடியதற்கு காரணம் நீங்கள் தான். நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் மட்டும் லட்டை சாப்பிடாமல் இருந்திருந்தால் லட்டை என் பிரபுவிற்கு பரிசாக தந்திருப்பேன். என்னோட அமர்ந்து பேசியிருப்பார். கண்ட காட்சி அனைத்தையுமே கனவாகவே மாற்றி விட்டீர்கள். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் முகம் வாடி இருக்க வாய்ப்பே இல்லை. உன்னுடைய சோகத்திற்கான காரணம் நீயும் உன் செயலும் தான். ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை உன் அம்மா அஞ்சனை கையால் செய்யப்பட்ட லட்டை நீ கொண்டு கொடுத்து ராமன் சாப்பிட்டு இருந்தால் செய்யும் குதூகலித்திருப்பா. என்ன சுவை அது! என்னவாயிற்று தம்பி? ஏன் இப்படி முறைக்கிறாய்? தவறாக ஏதாவது நான்... எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். என் அம்மாவின் பெயர் அஞ்சனை தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? தண்ணீர் வேண்டுமா? இந்தாருங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், என்ன? என்னுடைய அம்மாவின் பெயர் தான் அஞ்சனை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அற்புதமான கேள்வி. எனக்கு எப்படி உன் அம்மாவின் பெயர் தெரியும்? அதைத்தான் கேட்கின்றேன். எப்படி தெரியும் என்று சொல்லுங்கள். கேள்வி கேட்பது சுலபம், பதில் சொல்வதுதான் கடினம். நீதானப்பா கூறினாய்? எப்பொழுது கூறினேன்? நேற்று இரவு நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் கூறினாய். ஒரு முறை இருமுறை. அப்படி கூறினாய் தெரியுமா? அம்மா அஞ்சனை, அம்மா அஞ்சனை, வந்து விடுங்கள் அம்மா, வந்து விடுங்கள் அம்மா என்று நீ கூறினாய். நான் கேட்டேன். இல்லை, அதற்கு
அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்கிறேன் என்றால் நான் என் அம்மாவின் பெயரை வைத்து அவளை கூப்பிட்டதே கிடையாது. நீங்கள் அப்படித்தான் அழைப்பீர்கள். இல்லை இல்லை, நீ அப்படித்தான் கூப்பிட்டாய். நான் கேட்டேனே. நான் பொய் சொல்கிறேனா? நான் அப்படி சொல்லவில்லை. நான் அதை சொல்லவில்லை. பெயரை சொன்னாய். நான் சொல்லவில்லை. சொன்னாய். இல்லை. சொன்னாய். இல்லை. சொன்னாய். இல்லை. இல்லை. சொன்னாய். இல்லை. சொன்னாய். இல்லை. நிறுத்து. எதற்கு இந்த குழப்பம்? நீ உறக்கத்தில் பெயரை சொன்னாயா இல்லையா? நான் உறக்கத்தில் பெயரை கேட்டேனா இல்லையா? எல்லாம் எதற்கு ஆராய்ந்து கொண்டு நாம் அப்படியே விட்டு விடுவோம். நான் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல். உன்னுடைய அம்மாவின் பெயர் அஞ்சனை தானே? பார்த்தாயா, நீயே சொல்லிவிட்டாய். நான் ஒன்றும் எல்லாம் தெரிந்த எம்பெருமான் இல்லையே. எவராவது சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஒன்றை மறந்து விட்டேன். உன்னுடைய இளவரசன் ராமன் என்ன சொன்னான்? ராமர், நீங்கள் வயதில் பெரியவர் தான். ஆனால் என்னுடைய ராமர் மரியாதைக்குரியவர். இவன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் பெயரை சொல்லும் பொழுது உணர்வோடு சொல்ல வேண்டும். இங்கே சொல்லுங்கள், ராமர். நீ சொல்வது போல் என்னால் எப்படி சொல்ல முடியும்? மரியாதை என்பது செயலால் அடைய வேண்டும். வயதை வைத்தால் நீங்கள் அவருக்கு வைத்தால் அட்டை தானே சாப்பிட்டீர்கள். அதை ஈடு கட்டுவதாக நினைத்து அவர் பெயரை ஒரு முறை கூறுங்கள். சாப்பிட்ட லட்டிற்கு விலையை கொடுக்க சொல்கிறாய். ஆகட்டும், உன்னுடைய ஆனந்தத்திற்காகத்தான். என்ன கூறினார் உன்னுடைய ராமர்? ராமர் என் ராமருக்கு என்னை முன்பே தெரிந்திருக்கிறது. அருகில் அழைத்து என்னை கண்டவுடன் நீதானே அனுமன் என்று கேட்டார். பொய் சொல்கிறாய். இல்லை, நான் சொல்வது அத்தனையும் உண்மை. நான் அம்மா கோசலையை வெளியில் வைத்து சந்தித்தேனே. அவர்கள் தான் என்னை பற்றி ராமரிடம் கூறியிருக்கிறார்கள். அவர் என்னை பார்த்ததும் என்ன சொன்னா தெரியுமா? அனுமான், கவலை கொள்ளாதே, உன் அம்மா கூடிய விரைவில் வந்து விடுவார். உன் விருப்பம் நிறைவேறி விடும் என்றார். இறைவனே கூறிய பிறகு நடக்காது இருக்குமா? அவர் கூறியது அருள் வாக்காக என் வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும். நடக்கும் தானே ஐயா? நிச்சயம் நடக்கும். உன் இறைவன் வாயிலிருந்து வந்த சொல்லல்லவா அது? நீ எதற்காகவும் சிரமப்பட தேவை. ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு ராமா ராமா என்று சொன்னாலே அவர் பலனளித்து விடுவார். ஆமாம், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு உறுதியளித்த பிறகு இன்னும் வேறு என்ன வேண்டும்? இதைத்தான் இறைவனை அடைவது என்பார்கள். என் ராமரை பார்க்க அவர் ஆசையை பெறவும் தான் அயோத்திக்கே வந்தேன். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. அப்படியோ, உன் குறிக்கோள் நிறைவேறிவிட்டது. நீ நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. எனக்கு ஆசி வழங்குங்கள். உன் ஞானம் மென்மேலும் வளரட்டும் அனுமன். நீ என்றும் இந்த உலகிற்கு நன்மைகளை செய்திடுவாய். ஞானம் பெருகட்டும். ஞானம் இல்லையா என்ன? நான் என்ன அர்த்தத்தில் சொல்ல வந்தேன் என்றால், ஞானமும் அறிவும் உனக்கு மென்மேலும் பெருக வேண்டும் என்ற நடப்பவைகளை நீ இன்னும் தெளிவோடு பார்க்க வேண்டும். ஓஹோ, அப்படி புரியும்படி சொல்லுவீர்களா? நான் புறப்படுகிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. பிரபுவே வாக்களித்து விட்டார். இந்நேரம் என் அம்மா கிட்கிந்தைக்கு வந்து இருப்பார்கள். அம்மா. பார்த்தாயா மகனே, அம்மா வந்து விட்டேன். உன்னுடைய அன்புதான் என்னை அழைத்து வந்தது. தாங்கள் வந்து விட்டீர்களா? என் எண்ணம் ஈடேறி விட்டது. என் தெய்வம் கூறிய வார்த்தை நிறைவேறி விட்டது. நீங்கள் வந்து விட்டீர்கள். அம்மா என்னிடம் வருவதாகவே இருந்தாலும் அயோத்திக்கா வரப்போகிறார். நிச்சயம் கிட்கிந்தைக்கு தான் வருவார். இப்பொழுது கிட்கிந்தைக்கு புறப்படுகிறேன். வாழ்க ராமர்! எம்பெருமானே, அனுமன் கூறுவது நிஜம்தானா? உண்மையிலேயே அஞ்சனை திரும்பி வரப்போகிறார்களா? அவர்கள் கொடுத்த வாக்கு என்ன? தேவேந்திரா, உன்னுடைய கவலைக்கான காரணத்தை நான் அறிவேன். எவ்வளவோ முயற்சிகள் செய்த பிறகும் உங்களால் இறைவனையும் தொண்டனையும் பிரிக்க முடியவில்லை, சரிதானே? அதனால் தான் இந்த கேள்வியோடு சந்திக்க வந்திருக்கிறீர்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் இதற்கான பதிலை நானும் அறியேன். இருப்பினும் ஒன்றை மட்டும் நான் நன்கு அறிவேன். நீ நடக்க உள்ள அனைத்தும் ஒரு சிறந்த பயணத்திற்கான ஆரம்பம். இந்த பயணம் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக அமையும். ராமனும் அனுமன் ஒன்றிணைந்த இந்த உலகத்தில் அநீதியை அழித்திடுவார்கள். நடக்கவிருப்பதை எவராலும் தடுத்து நிறுத்த. அதோடு மட்டுமல்ல, ராமன் கூறிய வார்த்தைகள் உண்மையாகுமா? பதிலை அந்த காலத்திடமே விட்டுவிடலாம். அதுவரையில் காத்திருங்கள். அவனும் காத்திருக்கத்தான் வேண்டும். இறைவனை அறிந்து கொண்டவன் இந்த இறைவனோடு சேர்வானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வோம். சென்று கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அம்மா நேராக வீட்டிற்கே சென்று இருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் இருக்க வேண்டும். பிரபு கூறிய வார்த்தை ஆயிற்றே. தேவலோகத்திலிருந்து விமானத்தில் அல்லவா வருவார்கள். நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இதை யோசிக்கவில்லையே. நான் அம்மாவிற்கு அதிர்ச்சி அளிக்க போகிறவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும்.
அம்மா இங்கு திரும்பி வந்திருந்தால் இங்கு இவ்வளவு அமைதி நிலவி இருக்காதே, விழா கோலம் பூண்டிருக்கும். ஆனால் பிரபு கூறினாரே கூடிய விரைவிலே வந்து விடுவார்கள் என்று. ஏன் வரவில்லை? இதில் நான் ஏதேனும் தவறு செய்திருக்க வேண்டும். என் இறைவன் கூறியதை நான் தான் சரியாக புரிந்து கொண்டிருக்க மாட்டேன். எப்பொழுது அவரை சந்தித்து அவர் கூறியதற்கான அர்த்தத்தை கேட்க வேண்டும். நீ அனுமனை பற்றி தானே யோசிக்கிறாய்? ஆமாம், அனுமனை நினைத்தால் எனக்கு கவலையாக உள்ளது. எங்கு செல்கிறீர்கள் வானர அரசே? ஐயா, நான் வானர அரசன் கிடையாது. வானர இனத்திற்கு ஒளியம் தான் மன்னர். நான் இங்கு வந்தது நான் என் ராமனை அவசரமாக சந்திக்க வேண்டும். இரவு நேரத்தில் இளவரசர் உறக்கத்தை கெடுக்க வந்தாயா? இல்லை இல்லை, காலை கூட இங்கு வந்திருந்தேனே. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியவில்லை என்று எண்ணுகிறேன். இளவரசர் ராமர் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார். நான் கூட அவருக்கு மாலை அணிவித்தேனே. என்னை பார்த்தவுடன் என்ன கூறினார்? உனக்கு உன் அம்மா கிடைத்து விடுவார்கள் என்றார். நான் வீட்டிற்கு சென்று பார்த்தால் அங்கு என்னுடைய அம்மா இல்லவே இல்லை. அதனால் தான் அவரை பார்க்க வந்தேன். அம்மா எப்பொழுது வந்து சேருவார்கள் என்று அவரை பார்த்து கேட்க வேண்டும். என்னுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். என்னை உள்ளே செல்ல விடுங்கள். உள்ளே சென்றால் என்னுடைய இறைவச்சே மகிழ்ச்சி அடைவார். இத பாரு வானரா, அவர் இளவரசர் ராமர், இறைவன் கிடையாது. நீ அவரிடம் உன் வேதனையை கூறியிருக்கலாம். அவர் உனக்கு ஆறுதலும் அளித்திருக்கலாம். இதான் தவறுதலாக ஆறுதலை ஆசையாக எண்ணிவிட்டாய். நீ உன் வீட்டிற்கே திரும்பிச் செல். எங்கள் இளவரசர் ஓய்வெடுக்கட்டப்படு. நீயும் சென்று ஓய்வெடு. உங்களுக்கு புரியவில்லை. நான் அமைதியாக சென்று அமைதியாகவே வந்து விடுகிறேன். அவரை நான் பார்த்து அம்மா எப்பொழுது வருவார்கள், எங்க வருவார்கள், எதில் வருவார்கள் அவற்றை மட்டும் கேட்டுக்கொண்டு வந்து விடுவேன். அனுமதி கொடுத்து நீங்கள் உதவ வேண்டும். முடியாது என்று சொல்லிவிடாதீர்கள். நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். என்னால் உங்களுக்கு எந்த துயரமும் நேராது. புரிந்து கொள்ள மாட்டாயா? இந்த நேரத்தில் யாரையும் அரண்மனைக்குள் அனுமதிக்க இயலாது. சென்று விடு இங்கிருந்து. நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நொடிப்பொழுதில் சென்று நொடிப்பொழுதில் திரும்பி விடுவேன். அமைதியாக சொன்னால் கேட்க மாட்டாயா? நீ செல்லுகிறது. என் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். அவரை சந்தித்தாக வேண்டும். நீயாக செல்கிறாயா இல்லை சிறையில் அடைக்கட்டுமா? சொல். அம்மாவை இழந்த குழந்தையின் வாழ்வும் குழந்தையை இழந்த அம்மாவின் வாழ்வும் முழுமை அடையாது. பார்வை இழந்த கண்களைப் போல. ஆனால் என்ன செய்வது? காலத்திற்கு முன்பு அனைவரும் சமம்தான். ஒருவேளை இந்த பிரிவு கூட அனுமனுக்கு காலம் தாழ்ந்ததாக இருக்கலாம். யார் அறிவார்கள்? எதிர்காலத்தில் நீயே கூட என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஏன் அம்மா அப்படி சொல்கிறீர்கள்? என்ன தவறு? கல்வி கற்றுக்கொள்ள நீ அம்மாவை பிரிந்துதானே செல்ல வேண்டும். அதைத்தானே சொன்னேன். நீங்கள் கூறிய இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. கல்வி கற்க செல்லும் மகனை ஒரு தாய் மனமகிழ்ந்து ஆசையோடு சென்று வர சொல்வார்கள். அவன் தகுதியானவனாக இங்கு திரும்பி வர வேண்டும் என்று. அவன் கற்ற கலைகளை வைத்து இந்த சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. ஆனால் அம்மா, அனுமனுக்கு நடந்ததோ வேறு அம்மா. உங்களுக்கு புரியாது. நான் கூறிய ஆறுதல் வார்த்தைகளால் அனுமனின் கண்ணீர் சிரிப்பாக மாறியது. வலியும் வேதனையும் சொல்ல முடியாத கேள்விகளை வைத்திருந்தான். கூடிய விரைவில் அவன் அம்மா கிடைக்காமல் போனால் அவன் வருவார் என்று கூறியும் கூட ஏன் இன்னும் வரவில்லை? ஒருவேளை அந்த காவலர் கூறியது சரியாக இருக்குமோ? இது ஆறுதல் வார்த்தை தானா? இருந்தாலும் வார்த்தையாக வெளிப்பட்டது. அதுவும் ராமரின் வாயிலிருந்து. சனிதேவன் என்ன கூறினார் அதைத்தானே நான் செய்தேன். அயோத்திக்கு வந்தேன், பிரபுவை சந்தித்தேன். அனைத்தும் சரியாக நடந்தது. அவர் என் பெயரை சொல்லி கூப்பிட்டார். என்னை அணைத்துக் கொண்டார். ஆனாலும் அம்மா ஏன் இன்னும் வரவில்லை? ஒருவேளை அம்மா வரவில்லை என்றால் அதற்கான பதிலையும் பிரபுதானே அளிக்க வேண்டும். அனுமதியும் கொடுக்க மறுக்கிறார்கள். என்ன செய்வேன் நான்? எப்படி என் ராமனை சந்திப்பேன்? வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதற்குள் அரண்மனைக்குள் பூக்கள் செல்லவில்லை என்றால் அங்கு என் தலைதான் உருளும். நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. பூக்கள் விடுவதற்குள் அரண்மனைக்கு கொண்டு போகும் வேலையை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். என்ன செய்து விடுவோம். எங்களுக்கு சம்மதம் தான். நான் என்னமோ இந்த வேலையை செய்வதற்கு பெரிய விலையை கேட்பாயோ என்று நினைத்தேன். நாம காரியத்தை செய்வதுதான் என் முதன்மை கடமை. அதோடு என் பிரபுவை சந்திப்பதற்காக நான் எதையும் செய்வேன். எந்த விலையையும் கொடுக்க தயங்க மாட்டேன்.